இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் அந்நாட்டு உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இருந்தும் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதற்கிடையே இந்தியாவிலிருந்து கிளம்பிய ஈரான் போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்கியதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த மாதம் 2 நாள் கடற்படை பயிற்சிகள் நடந்தது. இதில் பங்கேற்றுவிட்டு ஈரான் நாட்டின் ஐரிஸ்ரீனா என்கிற போர்க்கப்பலும் பங்கேற்றது. பயிற்சிகள் முடிந்து ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த போது இலங்கையின் காலி துறைமுகம் அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் அதனை தாக்கி அழித்தது. டார்பிடோ எனப்படும் நீரில் செல்லும் ஏவுகணை வைத்து அமெரிக்கா இந்த கொடூரத்தை செய்தது. இதில் 87 பேர் இறந்தனர். அமெரிக்காவின் இந்த மோசமான தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான கண்டனம் தெரிவித்தது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி கூறியதாவது: இந்திய கடற்படையின் விருந்தினராக சென்று திரும்பிய ஐரிஸ்ரீனா கப்பல் சர்வதேச நீர்வழி தடத்தில் முன்னறிவிப்பின்றி தாக்கப்பட்டது. நடுக்கடலில் நடந்த இந்த கொடுமை ஒரு தவறான முன் உதாரணம். இந்த மோசமான செயலுக்காக அமெரிக்கா மிகுந்த வருத்தப்படும் என அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஈரானின் 2வது போர்க்கப்பல் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் இலங்கை கடற்பகுதி அருகே சமீபத்தில் பயணித்தது. ஏற்கனவே தாக்குதல் நடந்திருப்பதால் இந்த கப்பலும் அமெரிக்காவால் குறிவைக்கப்படலாம் என ஈரான் அஞ்சியது. பாதுகாப்பிற்காக அதனை இலங்கை கடல் எல்லைக்குள் அனுமதிக்குமாறு அந்நாட்டு அரசிடம் ஈரான் கோரிக்கை வைத்தது. அதற்கு இலங்கை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் இன்னொரு ஈரான் போர்க்கப்பலும் இந்திய கடற்பரப்பில் உள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதியன்று சர்வதேச கடற்படை ஆய்வுக்கு வந்த 11 என்ற கப்பலை கொச்சியில் நிறுத்த அனுமதி கேட்டு ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் கோரிக்கையின் பேரில் அந்த கப்பலை கொச்சியில் நிறுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அந்த கப்பலில் அவசர தொழில்நுட்ப சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கான அனுமதி மார்ச் 1ஆம் தேதி வழங்கப்பட்டு மார்ச் 4ஆம் தேதியன்று 11 கொச்சியை வந்தடைந்தது. அந்த கப்பலில் இருந்த 183 பணியாளர்கள் தற்போது கொச்சி துறைமுகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.